3 குற்றவியல் சட்டங்கள் உட்பட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் திருச்சியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் திருச்சி BSNL அலுவலகம் முன்பு தொமுச பேரவை செயலாளர் ஜோசப் நெல்சன் தலைமையில் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாத்திட வேண்டும், தொழிலாளர் நல சட்ட திருத்த தொகுப்புகளை திரும்ப பெற வேண்டும், குறைந்தபட்ச சம்பளம் ரூபாய் 26,000 வழங்க வேண்டும், மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் மாநில அரசு துறை நிறுவனங்களில் உள்ள லட்சக்கணக்கான காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பிட வேண்டும், அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் முறையை ரத்து செய்ய வேண்டும், விவசாயிகளின் விலை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை வழங்கிட வேண்டும், 40 கோடி முறைசாரா தொழிலாளர்களுக்கு தேசிய சமூக பாதுகாப்பு நிதியத்தை உருவாக்கிட வேண்டும், புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்திட வேண்டும் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். இதில் தொமுச பேரவை தலைவர் குணசேகரன், AITUC மாவட்ட தலைவர் நடராஜா, மாவட்ட செயலாளர் சுரேஷ், CITU மாவட்ட தலைவர் சீனிவாசன், INTUC மாவட்ட தலைவர் வெங்கட் நாராயணன், INTUC அமைப்பு சாரா மாவட்ட தலைவர் SR ஆறுமுகம், AICCTU ஞான தேசிகன், HMS ஜான்சன், LLF கணபதி, LTUC கார்த்திகேயன் உட்பட 8 தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் உட்பட 150க்கும் மேற்பட்டவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். ஒன்றிய அரசினுடைய 3 குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்ததை கண்டித்து மற்றும் தொழிலாளர் விரோத விவசாயிகள் விரோத போக்கையும் கண்டித்து அகில இந்திய அளவில் இன்றைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அனைத்து மத்திய தொழிற்சங்கங்களெல்லாம் சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் எங்களுடைய பேரவையினுடைய பொதுச்செயலாளர் சண்முகம் MP அவர்களின் அறிவுறுத்தின் பேரில் அனைத்து திருச்சி மாவட்டத்தில் உள்ள அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி இன்றைய தினம் இந்த முழக்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இது மத்திய அரசினுடைய இந்த முக்கியமான 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து தான் இந்த போராட்டமானது மிக முக்கியமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் அந்த 3 குற்றவியல் சட்டங்களினால் சாதாரண தொழிலாளி முதல் உழைக்கின்ற மக்கள் மூலம் பொதுமக்கள் மூலம் நிறைய பேர் நிறைய பாதிப்புக்குள்ளார்கள். ஏனென்று கேட்டால் அந்த சட்டங்கள் எல்லாம் அது மாதிரி பொதுமக்களுக்கு விரோதமான சட்டங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. காவல்துறை ஏவல்துறையாக மாற்றக்கூடிய நிலைமையில் தான் இந்த சட்டங்களை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதற்காக நாங்கள் அனைத்து தொழிற்சங்கங்களும் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கின்ற வகையில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதன் தொடர்ச்சியாக 12ஆம் தேதி ஸ்ரீரங்கம் மற்றும் இந்திரா காந்தி காலேஜ், தென்னூர், உறையூர் ஆகிய இடங்களில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடத்த இருக்கின்றோம். 14ஆம் தேதி மாலை 5-6 மணிக்கு உறையூர் புறத்தெருவில் கலை நிகழ்ச்சியுடன் கூடிய ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்த இருக்கின்றோம்.